Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். Infinix இப்பலாம் அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை தாண்டி ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக Infinix GT 10 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் GT சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. இதை பற்றின சில லீக்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போலாம் Infinix நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் ஆனால் பேரை மட்டும் ஏன்னு தெரியல, மற்ற பிராண்டுகிட்டே இருந்தே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி Infinix நோட் சீரிஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெட்மி கிட்டே இருந்து வந்துச்சா. இப்போ GT சீரிஸ் இது யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ பேரையும் கொஞ்சம் புதுசாக அவங்க யோசிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த Infinix GT 10 Pro அப்படின்ற நேமில் வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ப்ளே கன்சோல் அங்கே தான் லிஸ்டிங் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஆக்சுவலி இந்த பேருடைய லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ அதனால் பேர்லேருந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய லீக்ஸும் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த Infinix GT 10 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.8 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஒரு பெரிய டிஸ்பிளேவாக இருக்க போகுது. கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டிங் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இதோட ரெசல்யூஷன் மட்டும் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில் இல்லை. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் அப்படின்ற மாதிரியுமே சில லீக்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னாலும் எக்ஸாக்டாக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ அதனால் இப்போ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் அந்த 1.5K 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. பட் தெரியலை ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுக்க போகிறாங்களா, இல்லை 1.5K 2K அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகிறாங்களான்னு. பட் கர்வ்டு AMOLED பேனல் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம். அதே மாதிரி இந்த மொபைலுடைய மெயின் ஹைலைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 260 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக Infinixக்கு இருந்தால் 240 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்றது ஒரு பெரிய சார்ஜரை உங்களுடைய 0 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 260 வாட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளால் 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அதுவும் 110 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நிறைய அந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் 20 வாட்ஸ் இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் தான் 50 வாட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க டேரெக்டாக 110 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது கண்டிப்பாக ஃபியூச்சரில் ரொம்பவே டெவலப் ஆக போகுது. நிறைய ப்ராடக்ட்டில் இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் அப்படின்றது வரப்போகுது. அந்த வகையில் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக அது ரொம்பவே ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அதில் 110 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுக்கறது கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் தான். மீடியாடெக்கோட Dimensity 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி Dimensity 9000 பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எதுலேயுமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 3.05 GHz கிளாக் ஸ்பீடோட ஆக்சுவலி இந்த ப்ராசஸர் இருக்கும். அதுவும் 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது போக இதில் LPDDR5 UFS 3.1 அந்த ஸ்டோரேஜ் சப்போர்ட் RAM சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸ் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றது இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா 200 மெகா பிக்சலுக்கான கேமரா. ஸோ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்னு போயிட்டாலே இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த 200 மெகா பிக்சல் கேமராவை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாம்சங்கோட HP3 அப்படின்ற அந்த சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. OISக்கான சப்போர்ட் தான் இருக்க போகுது. ஸோ 200 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்றது அது ஒரு கிம்லிங்காக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த 200 மெகா பிக்சல் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த மெகா பிக்சலுக்கான அந்த அவுட்புட் அப்படின்றது கொடுக்க மாட்டுது நமக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த 200 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இது எனக்கு ஃபீச்சராக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படலை. பட் ஓகே, ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் Infinixலேருந்து எப்போவுமே நான் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நான் பெருசாக எதிர்பார்க்கல. பட் சர்ப்ரைசிங்லி கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்கும். பட் இது போக சப்போர்ட்டிவ் கேமரா
கேமராஸ் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. பட் 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. ஸோ இதுதான் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பின்பக்கம் கேமராவாக இருக்கும். அண்ட் முன்பக்கம் கேமரா வரும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ 16 மெகா பிக்சல் கேமரா கொடுக்க போகிறாங்களா, இல்லை மெகா பிக்சல் இம்ப்ரூவ் பண்ணி 32, 50 அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்களான்றதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக தெரியல. பட் ரியர் கேமரா மட்டும் 200 மெகா பிக்சலுக்கான ஒரு OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக அஃப்கோர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக ஆண்ட்ராய்ட் 13க்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லான்ச்சும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரியுமே இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ்கிட்டேருந்து பரவாயில்ல, நிறைய ஃபீச்சர்ஸ் மெயினாக சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களும் ஓகே நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அப்படின்றதுனால ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் அக்ரெசிவாக நல்ல ப்ரைஸிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இப்போதைக்கு சொல்லக்கூடிய அந்த ப்ரைஸிங் லீக் அப்படின்னு பார்க்கும்போது 35,000 ரூபாய்க்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி 35,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Infinix GT 10 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றிலாம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க.